எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் ஆடியோ மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்குது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் நம்முடைய காலம் கடந்த பாரதி ராஜா அவர்களும் பேசின ஃபோன் ஆடியோ இன்றைக்கி சோசியல் மீடியாக்களில் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே இதை இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சில முக்கியமான விஷயங்களை பாரதி ராஜா அவர்கள் முதல்வர் விஜயிடம் சொல்லியிருக்கிறாரு. இதை தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னார் பாரதி ராஜா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட? எதனால் பாரதி ராஜா சொன்ன இந்த விஷயத்தை எல்லாரும் இவ்வளோ தூரம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க? அப்படி என்ன ஒரு விஷயத்தை பாரதி ராஜா அவர்கள் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய 84 வயதில் காலமாயிட்டார். அவர் காலமானது அப்படிங்கிறது மிக பெருமளவுக்கு சோகத்தை நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. தமிழகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் தலைவர்களும் தமிழகம் முழுக்க இருக்கிற மிக பெருமளவுக்கு பெரும் புள்ளிகளும் இன்றைக்கி பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குக்கு போயிட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, கோலிவுட் பாலிவுட்லேருந்து எல்லா மிக பெரும் அளவுக்கு ஹீரோயின்ஸும் இன்றைக்கி பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குக்கு வந்துட்டுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரும் பேரையும் புகழையும் சம்பாதிச்சவர் தான் பாரதி ராஜா அவர்கள். இப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு முன்னாடி அவருடைய மகன் இறந்துட்டார். அந்த சோகத்தை இவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒரு வருட காலம் படுக்கையிலேயே இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய நினைப்பிலே இருந்திருக்காரு. தன்னுடைய மகனால் அவருடைய உடல்நிலை அந்த வலியை தாங்க முடியாமல் காய்ச்சலாகி சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி ஜூன் 10ஆம் தேதியில் உயிரை விட்டுட்டார் பாரதி ராஜா அவர்கள். இப்படி இருக்கிறப்ப பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு சாதிகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பார்க்காம எல்லாருக்கூடையுமே பழகக்கூடிய நல்ல மனிதர். எந்த ஒரு ஹேட்டர்ஸையும் உருவாக்காமல் அனைவரிடமும் அன்பு காட்டக்கூடிய மிகச்சிறந்த மனிதர் பாரதி ராஜா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி அவர் இறந்த உடனே இந்த சாதியை சேர்ந்தவர்களோ இல்லை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களோ மட்டும் அவரை பார்க்க போகாமல் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களும் அவரை அன்போடு தன்னுடைய நண்பர் இறந்துட்டார், தன்னுடைய ஆசான் இறந்துட்டார், தனக்கு சொல்லிக் கொடுத்த குரு இறந்துட்டார், தன்னுடைய வழிகாட்டி இறந்துட்டார் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பாரதி ராஜா அவருடைய இறுதி சடங்குக்கு போயிட்டுருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் பேசின ஒரு ஃபோன் கால் ஆடியோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் முதல்வர் விஜய் முதல்வர் ஆன உடனே நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளே ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணிவிட்டு, வாழ்த்துக்கள் முதல்வர் விஜய், நான் சேரன் தான் கூப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியாக கேட்டிருக்கிறாரு. அதற்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள், ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எப்பயும் போல் இதற்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்முடைய பாரதி ராஜா அவர்கள், தெரியும்ப்பா, இருந்தாலும் சும்மா கேட்டேன், ஆனால் நீ எப்படிப்பட்ட குணம் உள்ளவன் அப்படின்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஆசை என்னென்னா, உன்னுடைய ஆட்சிகளை நான் வாழணும் அப்படிங்கிறது தான் நான் ஆசை. ஆனால் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்கிற மாதிரி சோகமாக பேசினதுக்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆறுதல் கூறியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபோன் கால் ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் இறந்த உடனே முதல் ஆளாக அங்கே போயிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் தான். அவருக்கு எத்தனையோ இப்போ வேலைகள் இருந்தாலும் நேற்று தான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணார். இப்படி பல வேலைகள் இருக்கும்போதும் பாரதி ராஜா அவர்கள் இறந்ததை தெரிந்த உடனே முதல் நபராக வந்தது முதல்வர் விஜய் அவர்கள் தான். அதே மாதிரி அஜித் அவர்களுடைய தாயார் இறந்த செய்தி கேட்ட உடனே முதல் நபராக வந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அஜித் அவர்களை பார்க்க வாய்ப்பு இருந்தும் அதை பண்ணாத முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு இவ்வளோ பெரிய ஒரு டைமில் கூட தன்னுடைய நண்பருக்காக அங்கே போயிருக்கிறாரு. இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட விஷயம் எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.